ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் லெஃப்ட்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னென்னு டிஸ்கஸ் பண்ணுறோம், அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம். இல்லை சார், நாங்களும் அந்த லைவ் மார்க்கெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறோம், நாங்கள் கிளாஸஸ்லாம் வேணாம், எங்களுக்கு இது கோர்சஸ்லாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்குறோம் லைவ் மார்க்கெட்டில் அப்படின்னு நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எந்த கோர்சஸும் கிடையாது, கிளாஸஸ் எதுவும் கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை டைரெக்ஷனை மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, உங்களுடைய நாலேஜில் ஒத்து எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ட்ரேடிங்கில் நம்ம போகிற தூரம் சரியான வழி தான் பார்த்து போயிட்டுருக்குமா, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறோமா நம்ம அப்படின்னு எங்கே இருக்கிறன்றத ஒரு இதுவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ மார்க்கெட்டில் இப்போ 926 ஒரு அப்பர் சைடுக்கான வியூ கொடுத்துருக்கேன், 921. ஸோ நீங்களும் ஒரு அப்பர் சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக அந்த லாபத்தில் ஹோல்ட் பண்ண தைரியம் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஓகே, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைஸ்-ஆக்ஷன் முழுசாக நான் கற்றுக்கணும் சார் கம்ப்ளீட்டாக அப்படின்றவங்க 25,000 ஆகும். நீங்கள் ஃபுல்லாக லைஃப் டைமாக கற்றுக்கலாம். அதாவது உங்களுக்கு எந்த டவுட்ஸ் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுட்ருக்கலாம், நீங்கள் உங்களோட டவுட் ஒன்றுனா கிளியர் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா, இந்த இடத்துல அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மேலே டாப்பர் சைடு, அதாவது இந்த 24,000க்கு மேலே மார்க்கெட் இருக்க வரலும் நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பண்ணுங்கன்னு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே சஸ்டன் ஆகிடுச்சு, இந்த தூரத்தை நம்ம கேட்ச் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் டாப்பில் கூட நம்ம கேட்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் டவுன் சைடு அப்படின்றப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு எக்ஸ்பைரியில், ஸோ எக்ஸ்பைரி டைமில் இந்த க்ளோசிங் கொடுத்துச்சு, இந்த மோமெண்ட் டைமும் கேட்ச் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ரைட்டு. ஆனால் இப்போது என்னுடைய பிளான் என்னென்னா, இந்த இடத்துல நான் டவுன் சைடுக்கான பிளான் இல்லை, ஏன்னா இங்கே நம்ம சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. அப்போது இன்றைக்கி என்ன சார், நேற்று நடந்து முடிஞ்சிச்சு, ஓகே, இன்றைக்கி என்ன சார் பிளான் பண்ணலான்னா, இன்றைக்கி என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த 23,840 இது ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இந்த 23,840 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்களும் நீங்கள் ஒரு பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ரைட்டுங்களா? இந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறவர்களும் நீங்கள் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கேப் ரீஃபில் ஏரியா வரலும் வெயிட் பண்ணலாம். அதாவது 23,760 வரலும் நீங்கள் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம், இந்த சப்போர்ட்டுக்கு கீழே. ரைட்டுங்களா? நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டு சேல் பண்ணின்னு வரலாம் அப்படின்னா இல்லை, ஏன்னா இந்த 200 EMA பக்கத்துலேயே இருக்குது. மேபி இங்கே இந்த சப்போர்ட் லெவலில் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 23,840 சொன்னால் இல்லைங்களா, இந்த 23,840 ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணிக்கங்க. மார்க்கெட் எப்படி ஓப்பன், மேபி இங்கே வந்தாலும் சரி, இங்கே வந்தாலும் சரி, இதை நீங்கள் சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இதை ரீடெஸ்ட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. ரைட்டுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இது மார்னிங் அப்டேட் அப்படின்றதால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் நேற்றோடைய டேட்டாவும் இன்றைக்கோட டேட்டாவும் மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் நாளைக்கு என்ன நடக்குது, எப்படி சார் முன்கூட்டியே தெரிய முடியும் அப்படின்னு இப்போ காலையில் நம்ம அப்டேட் பண்ணால் கொஞ்சம் டேட்டா கிடச்சிருக்கும். அந்த டேட்டா வச்சு நம்ம மேபி அதை சொல்லலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கிற பதட்டம் காரணமாக மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ நம்ம இடத்துல கேப் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், கேப் டவுன்னா கேப் அப் ஆனால் கூட உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இது சப்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்றோட ஏரியா உங்களுக்கு இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சப்போஸ் கேப் அப் ஆச்சுன்னா கூட இது 24,000 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக மாறும். இங்கே ப்ரைஸ் லோவில் ஃபார்மேஷன் பண்ணி இப்படியும் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ரைட்டுங்களா? ஸோ நம்ம எங்கே என்ன நிலவரத்தில் இருக்கோம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்க. இது 2 லெவல் ரொம்ப முக்கியமான லெவல். இந்த 24,000 23,840 இந்த ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் எங்கே இருக்குது, இங்கே லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்து புல் பேக் எடுத்துகிட்டு போனாங்களே, இந்த 55,000 லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்துல. ரைட்டுங்களா? சரி, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எதுவும் வரும் அப்படின்னா, மார்க்கெட் எங்கே நேற்று ஓப்பன் ஆனாங்க, ஓப்பன் ப்ரைஸை ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த 200 EMA லைனுங்க வந்துடும். ஸோ இந்த 54,600 நீங்கள் சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, 55,000 பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 54,600 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதையும் நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
54,200 அந்த கேப்பு ரீஃபில், இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக மேபி வரலாம். இது 2வது லெவல். 54,600 ஃபஸ்ட்டு, 54,200 வந்து செகண்ட் லெவல். ரைட், சரி. அப்போ பையிங்கான வாய்ப்புகள் எங்கே சார் அப்படின்னா, இந்த 55,000க்கு மேலே வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்க மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இந்த 55,000க்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆச்சா நீங்கள் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ண மறந்துடுறீங்க நிறைய பேர். ஸோ லைக் பண்ணிட்டு அதை போய் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி. சென்செக்ஸில் என்ன சார் அப்படின்னா, சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட்டு சப்போர்ட் கிட்ட வந்துடுச்சு ப்ரைஸ். இந்த 75,900 76,000 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சென்செக்ஸை பொறுத்தவரை ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் பண்ணும். அப்போது இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆச்சு நம்ம எப்படி சார் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த டர்ன்லைனை ட்ராப் பண்ணிங்க. எப்படி சென்செக்ஸில் இந்த லெவல் ட்ராப் பண்ணிக்கிட்டு ஒருவேளை இந்த 75,900 தாண்டி உங்களுக்கு கீழே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்றப்போ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வரலாம். இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த 75,600 வரலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி சார், ஒருவேளை கேப் டவுன் ஆகிடுச்சு சார் அப்படின்னா 75,600க்கு நேராக கேப் டவுன் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு தெரியாது. ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் பை செல் எதுவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இடத்துல 75,600 கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அப்போ பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். அப்போ திரும்ப நமக்கு மார்க்கெட்டை ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பண்ணி மார்க்கெட் இந்த 76,400 76,600 லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ஏரியா எப்படி மூவ் ஆகுதுன்றது மேலே டிபெண்ட். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.